எடப்பாடி தலைமையில் இன்றைக்கு சிறப்பான முறையில் நடைபெற்றது. அனைவருக்கும் நம்முடைய அன்பு சகோதரர்கள், நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்த சகோதரர்கள் அத்தனை பேருக்குமே பெருநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சமாதானமும் சந்தோஷமும் ஜெயத்தையும் பெற்றுக் கொள்ள அனுக்கிரகம் தருவதாக செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஒருவர் மாத்திரமே நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. பொதுவாகவே ஒரு கட்சின்னா அவங்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கும். ஆனா அவர்கள் கூட குறிப்பா வந்து பேசினவர் யாரு, நடிகர் விஜய், தாவேக்கு தலைவர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ற அந்த முகமுடியை போட்டுன்னு வர்றாரு. அந்த முகமுடியை போட்டுன்னு வந்தாதான் மக்களை சந்திக்க முடியுன்ற ஒரு நிலைமை இருக்குன்னா, அப்ப அவருடைய தனித்தன்மையே வந்து போயிடுச்சு. அப்ப அவருடைய முகமுடி போட்டுன்னு வந்தாதான் ஓட்டு கிடைக்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையே விஜய்க்கு இருக்கு. அதான் ஒன்று மட்டும் சொல்றேன், எம்ஜிஆர் முகமுடியும் சரி, அம்மா முகமுடியை போட்டுன்னு வந்தாலும் சரி, அண்ணா முகமுடியை போட்டுன்னு வந்தாலும் சரி, ஒருபோதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ரெட்டலைக்கு போட்ட கைகள் வந்து வேற எந்த கட்சிக்கும் ஓட்டு போடாது. இதுதான் வந்து வரலாற்றிலே நிதர்சனமான உண்மையும் கூட. அதனால இன்னைக்கு அவங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை கிடையாது. அதனால எங்களுடைய தலைவர்களுடைய முகமுடியை போட்டுக்கிட்டு வர்றாங்க. அதுதான் உண்மை. இல்ல இப்போ அவைக்க தலைவர் கூட நிறைய கருத்து பேசியிருக்காரு, பொதுவா பேசியிருக்காரு. இப்ப நான் கூட வந்து பொதுவா வந்து நிறைய கருத்து சொல்ல முடியும், யாரையும் குறிப்பிடாத சொல்ல முடியும். எவ்வளவுதான் ஊர்க்குருவி உயர உயர பறந்தாலும் பருந்தாகி விட முடியுமா? பருந்தாகி விட முடியாது. இது பொதுவா நான் சொல்றது. களத்துல இல்லைன்றது வந்து எங்களுக்கு குறிப்பில்லை. ஆனா அவர் மனசுல வந்து எங்களை குறிப்பிட்டு சொல்றதா இருந்தா அவருக்கு மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதாவது வந்து முளைச்சி 3 இலை கூட விடாதவர்கள், ஆலமரத்து நிழல் இன்னைக்கு எவ்வளோ, இன்னைக்கு அந்த விழுதுகள் தொண்டர்கள் இன்னைக்கு வந்து தாங்கி எவ்வளோ பேருக்கு நிழல் தருகின்ற இயக்கம், எப்படிப்பட்ட களத்தெல்லாம் வந்து அடுத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்திச்சிருக்குது அப்படின்றத அரசியல் ஆத்திச்சுவடி அறியாதவர்கள் அறிந்து 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 கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை தான் நான் சொல்றேன். அதனால யாரும் மனசு கஷ்டப்பட வேணாம். நீங்க எதிர்கட்சியா செயல்படாம எதிரியா செயல்படுறீங்க. முதலமைச்சர் யாரு? முதலமைச்சர் அவரை பொறுத்தவரையில சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரா அதன் எடப்பாடியார், அதாவது எங்களுடைய அம்மாவுடைய அரசு இருந்த காலத்தில், அந்த முதலமைச்சர் அந்த காலத்தில் எப்படி வந்து பனியனுக்கு வச்சு வந்தார்? பனியனுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி வந்தாரா இல்லையா? பனியனுக்கு அது கூட நான் சொன்னேன், என்னது பைசன் பனியன், பிராண்டட் பனியன், அதே போல வந்து நான் போடுற பிளாஷ் பனியன், இந்த மாதிரி பனியனுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு எதிரி கட்சியா வந்தாரு. அது எதிரி கட்சியா வந்தவருக்கு அதுதான் ஞாபகம் இருக்கும். அதனால ஆக்கப்பூர்வமான அளவுக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்து வளமான கருத்துக்கள் சொல்லி ஒரு எதிர்கட்சி அந்த ஒரு கடமை செய்யணும்னா அவருக்கு கிஞ்சித்து இல்லாதது. வரலாறு வந்து அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்த காலத்துல எப்படி எல்லாம் இருந்தாரு, அவரு எப்படி பேசினாரு, அவரு மானம் இருக்கா, ரோசை இருக்கா, வெக்கம் இருக்கா, ஈரம் இருக்கா, இதெல்லாம் வந்து ஒரு எதிர்கட்சி பேசுறவரா சொல்லுங்க? இதெல்லாம் எதிரி கட்சியா தான் பேசுவாங்க. அது எதிரி கட்சி இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கு, நாளைக்கு உதிரி கட்சியா போயிடும். ஓகே, நாளைக்கு பாத்துக்கலாமா மீதி எல்லாம்? பேசும்போது டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான் சொல்றாரு. அதிமுகவை அவர் காமெடி எதிர்கட்சி ஒண்ணு இல்ல